இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த தாலி உன் கழுத்துல ஏறிச்சுனா உடனே உன் மனசுல இருக்க காதல் அப்படியே பொங்கி வெளியே வரும்னு எனக்கு ஒரு குருஜி சொன்னாரு. எந்த குருஜி? அது ஒரு குருஜி. சகல குருஜியா? அவர் இல்ல, இது அவர் விட பெரிய பெரிய ஹையர் பொசிஷன்ல இருக்க குருஜி. அதனால அந்த தாலிய அப்படியே அழகா கட்டி கொடுத்துட்டு பார்க்கலாம். தாலி தானே? கிட்டவா? ஐயோ, இங்க வேணா, வெளியே போலாம். வா. நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். ஆட்டமா காட்டிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு ஒண்ணு முடிச்சிட்டு தாண்டா மறு வேலை. சொன்ன கேட்க மாட்டியா? உனக்கு எத்தனை தடவை சொல்லுவேன்? என்ன வேணா இருக்கட்டும், உன் கழுத்துல அந்த தாலி இருந்தா கூட இந்த தாலியை நான் திரும்ப கட்டிடுறேன். என்ன விஷயம்? விஜி, இங்க பாரு, மேல கை வைக்காத. என்னடி நானும் பாத்துக்கிட்டே இருக்க, அடிச்சுக்கிட்டே இருக்க, வலி தாங்க முடியலமா. உள்ள கவசம் போடல. இங்க பார், நான் உன்கிட்ட சொல்லிடுறேன், ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை சாபம் மட்டும் இல்ல, ஆம்பளை சாபமும் சும்மா விடாது. என்ன அடிச்சுட்டல, அடி இல்ல அடி தெரியுமா, தாங்கவே முடியல. பக்கமே வராத, போய்டு. ஐயோ, எங்க போயிடு. பரவாயில்லையே, இவ்வளவு அடி வாங்கி தெம்பாதான் இருக்க. ஆமா. ஐயோ, ஆமா. யோ, என்ன நொன்ற? காலையே போட்டாலோ? சரி, கவலைப்படாது, கோடாளி தேல இருக்கு, நான் உனக்கு தேய்ச்சி விடுறேன். உட்கார் உட்கார். அட்டி வெளுத்திருப்பா போல. அடிபட்டுல. சரி 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 சரி, ஒண்ணு இல்ல. என் பொண்டாட்டி தேவையில்ல, பப்ளிக்ல ஒரு அடியில் விட்டுருவா. கடவுளே, இப்ப இங்க இருக்கிறதா இல்ல இந்த வீட்டை விட்டு போறதா? சோதனை மேல சோதனையா குடுக்கறிய. தாலிய கட்டாம விட மாட்டேன்டி, விட மாட்டேன். சொல்லுங்க மேடம். உனக்கு ஒரு புது விதமான வேலை வந்திருக்கு. என்ன பண்ணணும் மேடம்? அத பண்ணா போதும். ஓகே மேடம், பண்ணிடலாம் மேடம். எச்சரிக்கையா இருக்கணும் ஐயா, இல்லனா உங்களை நம்பி இருக்கிற ஜனமெல்லாம் ரோட்டுக்கு வந்துரும். கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. ஐயோ, ஆஹா, நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. இந்த நல்ல மகராசனுக்கு போய் இப்படியெல்லாம் நடக்க போகுது. அப்பா, அவன் ஏதோ குடுகுடுப்புக்காரன், ஒளரிட்டு போறான். நீங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்கப்பா. அப்பா, அப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. அப்பா, ஷோ, நல்லா பேசி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருந்தான். இந்த குடுகுடுப்புக்காரன் வந்து குட்டையை குழப்பிட்டான். ஐயோ, இனி எப்படி இவர் மனசை மாத்துறது? இவரோட வீக்னஸ்லயே அடிச்சிட்டானே. எந்த முதலீடும் போடக்கூடாதான். அப்படி போட்டா அத்தனை முதலீடும் ஆத்துல போட்ட உப்பு மாதிரி கரைஞ்சி காணாம போயிடும்.
என்னப்பா ஆச்சு டேய் பாத்து வர மாட்டே சாரி சிஸ்டர். அப்பா என்னப்பா ஆச்சு ஏதோ அடி ஏதோ பட்டுருச்சா ஆமாம்மா. ஐயோ ஹாஸ்பிடல் போலாமாப்பா இல்லம்மா, ரத்த காயம் எதுவும் இல்லை, லைட்டான அடிதான். மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு போலாமா? சரி கொடுங்க நான் டிரைவ் பண்றேன் வாங்க மது, தப்பா எடுத்துக்காதம்மா. குடுகுடுப்புக்காரன் சொன்னதும் இப்ப நடந்த ஆக்சிடென்ட்டும் அடுத்தடுத்து தடங்களா இருக்கு. இந்த அக்ரிமெண்ட் இப்ப வேண்டாமா? அப்பா என்ன சொல்றீங்க ஆமாம்மா, இந்த அக்ரிமெண்ட் வேணாம். அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிரு. வேணும்னா இன்னும் 2 மாசம் கழிச்சு வேற ஏதாவது பிசினஸ்க்கு நான் பணம் கொடுத்து உதவுறேன். இந்த பிசினஸ் வேணாமா, விட்டுரு. ஐயோ அப்பா அதெல்லாம் எதுவும் இல்லப்பா நீ எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணாலும் இனி நான் ஒத்துக்க மாட்டேமா. ஏய் ம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க தோசை ஊற்றி சாப்பிட்ருக்கேன். சொன்னா நான் ஊத்தி தருவேன்ல எல்லாருக்கும் வேலை இருந்துச்சு, பசிச்சுது. ஏன் நாங்களாம் தோசை ஊற்றி சாப்பிடக்கூடாதா? பொண்ணுங்க தான் அதெல்லாம் செய்யணும்னு எழுதியிருக்கான்னு. அப்படி இல்ல அதெல்லாம் இல்ல புரியுது. உங்க சமையல் கிட்ட நாங்க ஒன்றும் கெடுத்துட மாட்டோம். நீங்க வச்ச பொருள்லாம் வச்ச மாதிரியே தான் இருக்கு, பாத்துக்கங்க. சரி 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 அப்படியே எனக்கும் ஒரு 4 தோசை ஊத்தி கொடுத்துரு. ஊத்துரு, ரோஸ்ட் நெய் போட்டு. இவெல்லாம் பொறப்புலயே என்னை செய்யணும்னு வந்திருக்கா. ஏய் ராகவா, அந்த பொடி எடு. ம். என்னாச்சு இவனுக்கு? மதுவோட அப்பா இப்ப அக்ரிமெண்ட் வேணான்னு சொல்றாருடா. வேணான்னு சொல்லிட்டாரா? ஏண்டா என்னாச்சு? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஏதோ அபசகுணமா ஃபீல் பண்றாராம். அபசகுணமாவா? ஏதோ குடுகுடுப்புக்காரன் வந்து சொன்னானா, நமக்குன்னே வந்து சேர்றானுங்க. டேய் அது எப்படிடா? நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறப்போ இன்னைக்கு குடுகுடுப்புக்காரன் எப்படி வந்து சொல்லுவான்? சொல்லியிருக்கானே. அப்புறம் மச்சான் என்ன பணமெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? கடையெல்லாம் பெருசு பண்ணி இந்த சூரிய வம்சம் படத்துல வரும்ல நட்சத்திர ஜன்னலில் பாட்டு, அந்த மாதிரி ஓஹோன்னு வரலான்னு பாத்தீங்களா? மச்சான் நானும் அத பாக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆனா என்ன பண்றது, நான் இருக்கும்போது இப்போதைக்கு அதெல்லாம் நடக்காது.